நல்ல சாஃப்டான குலோப் ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். எம்டிஆர் பிராண்டில் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ வந்து 1/2 கிலோ போல் சர்க்கரை ஒரு பாத்திரத்தில் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கப்லேயே தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். கொஞ்சம் கூட எக்ஸஸாக சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி செய்யும்போது தான் நமக்கு அந்த ஜீரா வந்து கரெக்டாக வரும். எம்டிஆர் பிராண்டில் ஒரு பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். அதை இப்போ நமக்கு கட்டி இல்லாமல் நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இதை சாஃப்டாக பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறமேட்டா நம்ம உருண்டை பிடிக்கும் போது நல்லா சாஃப்டாக வரும். தண்ணி பத்தாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தொளித்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. திருப்பியுமேட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்திக்கு எப்படி பிசைவீங்களோ அதே மாதிரி நல்லா கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதான். இப்போ நான் இன்றைக்கி வந்து சிலிண்டர் ஷேப்பில் உருண்டை பிடிச்சிருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஜீராவை பார்க்கலாம். ஜீரா வந்து இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுமே டைம் பார்த்துக்கோங்க. 5 நிமிஷம் மட்டும்தான் கொதிக்கணும். கொஞ்சம் கூட ரொம்பவும் கொதிச்சதுன்னா ரொம்ப பாகு மாதிரி ஆயிரும். 5 நிமிஷத்துக்கு கொதித்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ நல்லா சூடான எண்ணெயில் மிதமான இதில் வச்சுக்கோங்க. நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு ஒன்றா உள்ளே சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக திருப்பி விடுங்க. நல்லா கொஞ்சம் பெருசாகி வரும். அதுக்கப்புறம் நம்ம ஜீராவில் போட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுமே நம்ம ஒன்றா வெளியே எடுத்துட வேண்டியதான். எது கலர் சேஞ்ச் ஆகுதோ டக்குன்னு நம்ம உடனே எடுத்துடணும். இல்லாட்டி ரொம்ப கரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஜீராவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்க நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டா இந்த ஜீராவில் சேர்த்துட்டு அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுருங்க. நல்லா சூப்பராக ஊறி இந்த மாதிரி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.